farmland வந்து பாத்தீங்கன்னா 18 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். 18 ஏக்கர்ஸ்ல 54 plots பண்ணிட்டு அப்படியே போங்க. பின்னாடி ஏதோ சவுண்ட் வந்துனே இருக்குது. அதையும் வாங்க வாங்க அதையும் பாருங்க. நம்ம 18 ஏக்கர்ஸ்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ஸ். எந்த farmlandலயும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆமா, குட்டி மலை மாதிரி ஒன்னு வச்சிருக்கீங்க. சார் இது குற்றாலம் ஃபீல் வரும் சார். குற்றாலம் வெளிய அப்படிதான் வருது. வீடியோ முடிச்சு நான் குளிச்சிட்டு போவேன்னு நினைக்கிறேன். சார் இது தேக்கு மரம். நல்லா 20 வருஷம் வளர்ந்த மரம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சோ இதுல பங்கனப்பள்ளி மேங்கோ ட்ரீஸும் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா அந்த பக்கம் திரும்பவா. எங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய மரம் இருக்குன்னு பாருங்க. இது வந்து மேங்கோ ட்ரீ. பங்கனப்பள்ளி இவ்வளவு பெருசு. அவ்வளவு பெரிய ட்ரீ சார். 20 இயர்ஸ் ஓல்டஸ்ட் ட்ரீ சார். மாம்பழ சீசன்லாம் வந்தா இங்க தான் கணக்குல வரும் சார். ஒரு மரமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 to 1.5 டன் வரைக்கும் இருக்கு. ஓகே பிரதர், நான் இப்ப இத கேட்டே ஆகணும். இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு சார்? இப்போ தேக்கு மரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு 1 lakh கிட்ட ரெவன்யூ இருக்கு. சரி, நீங்க ஒரு 3-4 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி, ஏன்னா இது 20 வருஷம் நல்லா வளர்ந்த மரம். ஓகே, ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh வரும். இந்த தேக்கு மரத்தை கட் பண்ணி செல் பண்ணா என்ன மாதிரி அமௌண்ட் வரும்ன்றது கேக்குறீங்க. மினிமம் 75,000 வந்து ஒரு 1 lakh கேரண்டி ஒரு மரத்துக்கு. 20 ட்ரீஸ் இருந்தாவே உங்களுக்கு நேர்லி 20 lakhs, 15 to 20 lakhs சாலிடா கிடைக்கும். செங்கல்பட்டு சரௌண்டிங்ல பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இங்க வரலாம் சார். செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஃபார்ம் லேண்டே கிடையாது சார். ஓகே, ஃபார்ம் லேண்ட்னா எம்டி லேண்ட்ல செடி வச்சு கொடுக்கறது பேர் ஃபார்ம் லேண்ட் சார். 20 வருஷம் நாங்க வளர்த்து கொடுக்கறதா சார் ஃபார்ம் லேண்ட் கொடுக்கறது. அது வேற, கையில லாபத்தோட கொடுக்குறோம் ஒண்ணு வச்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் கிடையாது. மக்களே, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அதை வந்து செங்கல்பட்டுல சூப்பரான ஃபார்ம் லேண்ட் மட்டும் கிடையாதுங்க, லோ பட்ஜெட்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம். இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா கம்பெனி சேல்ஸ் விரல் வித்தகாரன் அப்படின்னு சொல்லலாம். விரல் வித்தகாரன் உடனே உங்களுக்கு எங்க போகும் தெரியும். சிலம்பரசன் நம்ம கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலம்பரசன் இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். ஃபார்ம் லேண்ட் கரெக்டா எங்க இருக்கு சார்? இது நம்ம மகேந்திரா வேர்ல்ட் சிட்டில இருந்து ஒரு 15 மினிட்ஸ். ஓகே, செங்கல்பட்டு பைபாஸ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். எஸ்ஹெச்க்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். நேஷனல் ஹைவேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம். எத்தனை ஏக்கர்ல ஃபார்ம் லேண்ட்? ஃபார்ம் லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 18 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். 18 ஏக்கர்ஸ்ல 54 plots பண்ணிட்டு அப்படியே போங்க. பின்னாடி ஏதோ சவுண்ட் வந்துனே இருக்குது. அதையும் வாங்க வாங்க அதையும் பாருங்க. நம்ம 18 ஏக்கர்ஸ்ல இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ஸ். எந்த ஃபார்ம் லேண்ட்லயும் இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆமா, குட்டி மலை மாதிரி ஒன்னு வச்சிருக்கீங்க. சார் இது குற்றாலம் ஃபீல் வரும் சார். குற்றாலம் உண்மையிலேயே அப்படிதான் வருது. வீடியோ முடிச்சு நான் குளிச்சிட்டு போவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல, வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே குளிச்சிட்டு ஸ்டே பண்ணிட்டு தான் போறாங்க. அதுக்காக தான் நம்ம கெஸ்ட் ஹவுஸே பில் பண்ணிருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ். ஆமா, இது 4 BH வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு வந்து காம்ப்ளிமெண்டரியா நம்ம இது கொடுக்குறோம். அகாமடேஷன் காம்ப்ளிமெண்டரினா எனக்கு புரியலையே. ஃப்ரீயா கொடுக்குறீங்க? அதாவது 54 பிளாட் ஓனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் எப்படி பிரதர்? அவ்வளவு பேரை எப்படி ஒரே? அதாவது இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு புக்கிங் கான்செப்ட். அதாவது இந்த டேட்ல நான் வர போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காமனா இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சோ அந்த டேட்டுக்கு வர கஸ்டமர் டே ஆர் நைட் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். சோ குழந்தைகளோட ஃபால்ஸ்ல என்ஜாய் பண்ணலாம், ஸ்விமிங் பூல்ல குளிக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நீங்க சமைக்கலாம். சமைக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இல்ல ஸ்விக்கி சுமோட்டோ ஆர்டர் வந்து டெலிவரி இங்க இருக்கு. ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து நீங்க பிளான்டிங் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 20 வருஷம் நம்ம வளர்ந்த ட்ரீஸ் தான் கொடுக்குறோம். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய மரம் இருக்குது பாருங்க. இந்த ஒரு மரம் கிடையாது, இந்த இடத்துல சுத்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மரம் நிறைய கிடக்குது. அதே என்ன மரம் சார்? இது தேக்கு மரம். நல்லா 20 வருஷம் வளர்ந்த மரம். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். சோ இதுல பங்கனப்பள்ளி மேங்கோ ட்ரீஸும் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா அந்த பக்கம் திரும்பவா. எங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய மரம் இருக்குன்னு பாருங்க. இது வந்து மேங்கோ ட்ரீ. பங்கனப்பள்ளி இவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய ட்ரீ சார். 20 இயர்ஸ் ஓல்டஸ்ட் ட்ரீ சார். மாம்பழ சீசன்லாம் வந்தா இங்க தான் கணக்குல வரும் சார். ஒரு மரமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 to 1.5 டன் வரைக்கும் இருக்கு. ஓகே பிரதர், நான் இப்ப இத கேட்டே ஆகணும். இந்த இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குது சார்? இப்போ தேக்கு மரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு 1 lakh கிட்ட ரெவன்யூ இருக்கு. சரி, நீங்க ஒரு 3-4 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி, ஏன்னா இது 20 வருஷம் நல்லா வளர்ந்த மரம். ஓகே, ஒரு 2-3 இயர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 lakh வரும். ஒரு 15 to 20 ட்ரீஸ் ஒரு தேக்கு மரம் ஒரு பிளாட்ல இருக்குன்னா நேர்லி 20 lakhs உங்ககிட்ட இருக்கு. 20 லட்சம் ரூபாய் இருக்கு. சூப்பர். அதான் வந்து இப்ப இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு தேக்கு மரமும் கொடுக்குறீங்க, மாமரமும் கொடுக்குறீங்க. அதான் சின்ன மரம் எல்லாம் கிடையாது, பெரிய மரம், வளர்ந்த மரம் கொடுக்கணும். இதை வந்து இவங்க இடம் வாங்கும் போதே கட் பண்ணி கூட விக்கலாம். ஆமா, தேக்கு மரம் வாங்கிட்டு அவங்க கட் பண்ணி கூட வித்துட்டு வேற ஏதாவது புது ட்ரீ கூட வச்சு அவங்க பிளான்டிங் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். இப்ப இத கட் பண்ணி விக்கிறாங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் வரும்? இந்த தேக்கு மரத்தை கட் பண்ணி செல் பண்ணா என்ன மாதிரி அமௌண்ட் வரும்ன்றது கேக்குறீங்க. மினிமம் 75,000 வந்து ஒரு 1 lakh கேரண்டி ஒரு மரத்துக்கு. 20 ட்ரீஸ் இருந்தாவே உங்களுக்கு நேர்லி 20 lakhs, 15 to 20 lakhs சாலிடா கிடைக்கும். சோ இத நீங்க கட் பண்ணி சேல் பண்ணலாம். இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்ல வரேன். இதுவே ஒரு 3-4 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. சூப்பர். அதான் வந்து இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு இடத்தோட வேல்யூ அதிகமா வருது மட்டும் இல்லாம இந்த இடத்துல
இடத்துல இவங்க கொடுக்குற அம்யூனிட்டிஸ்ல ஒரு தேக்கு மரமும் கொடுக்குறாங்க, மாமரமும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு லாபமும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து நீங்க கட் பண்ணி வித்தாலும் சரி, இல்ல ஃபியூச்சர்ல அப்படியே டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு வந்து இதுல லாபமே இருக்குது. குறைஞ்சது ஒரு 20 லட்ச ரூபாய் கிட்ட லாபம் இருக்குது. ஓகே பிரதர், எல்லாமே பார்த்துட்டோம்னு வச்சுங்களேன். ஓகே, இப்ப இந்த இடத்த பத்தி பார்ப்போம். ஏக்கர்ல எவ்வளவு பிளாட் பிரிச்சிருக்கு சார்? இது டோட்டலா 18 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சார். 18 ஏக்கர்ல 54 பிளாட்ஸ் பண்ணிருக்கிறோம். ஈச் பிளாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 100 வரும், 100/100 வரும். அதான் வந்து இந்த மாதிரி கிராஸா இருக்குது, கோஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். 100க்கு 100 வரும். 10,000 ஸ்கொயர் ஃபீட். எல்லா பிளாட்ஸுமே ஈவனா தான் இருக்கும். நார்த் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு, ஈஸ்ட் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு. சூப்பர். சோ லிமிடெட் பிளாட்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சோல்ட் அவுட் போயிருக்கு. ஓகே, 70% வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சூப்பர். இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க? பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பர் ஸ்கொயர் ஃபீட்னா நம்ம 699 தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 699. இப்போ வந்து ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னா மொத்த பட்ஜெட் எவ்வளவு வரும்? ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட், பர் ஸ்கொயர் ஃபீட் 699, 69,90,000 இருக்கு. அவ்வளவுதான் பட்ஜெட். அதாவது 10,000 ஏரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 69,90,000 தான் வரும். இந்த இடத்துல இடம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபால்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதே வந்து இவங்களும் தனியா வீடு கட்டணும்லாம் நினைப்பாங்க, அந்த மாதிரி பண்ண முடியும்? பண்ணிக்கலாம் சார். வீடு ஆக்சுவலா இப்போ ஜனவரி மாசம் கூட ஒரு 2 கஸ்டமர் வாங்கின கஸ்டமர் வீடு கட்டுறதா சொல்லியிருக்காங்க. வீடு கட்டுறதா வீடு கட்டிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம கொடுத்துருக்கோம். இபி, வாட்டர் கனெக்ஷன், ரோடு ஃபெசிலிட்டி, ஆக்சஸ், பக்கத்துல நியர்பை ஷாப்ஸ், மார்க்கெட் எல்லாமே அவைலபிள் இருக்கு. அவங்க வீடு கட்டி இங்கே இருக்குனாலும் இருக்கலாம். சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் சைட் மெயின்டெனன்ஸ்க்காக கேர்டேக்கர் கொடுத்துருக்கோம். 24/7 இங்க தான் இருக்காங்க. கோட்ரஸும் உள்ளே கொடுத்துருக்கோம். சோ அதனால எந்த ஒரு ஃபேர்னஸும் இல்லாம தைரியமா இருக்கலாம். இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, மெயின்டெனன்ஸ் இருக்காங்க. 24/7 அவங்களுக்கு இங்கே தான் கோட்ரஸ் கொடுத்துருக்கோம். சூப்பர். சோ அவங்களுக்கு வீடு உள்ளே இருக்கு. சோ இது இல்லாம செக்யூரிட்டி கார்டும் நம்ம கொடுத்துருக்கோம். டே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, அதான் வந்து இந்த இடத்துல இடம் வாங்கி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா சேஃப்டியாவும் இருக்கும், செக்யூரிட்டியாவும் இருக்கும், அப்ரிசியேஷனும் நமக்கு நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். அதான் வந்து செங்கல்பட்டு சரௌண்டிங்ல இந்த அளவுக்கு கம்மியான விலையில பிரைஸ் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க ஃபார்ம் லேண்டு. அதான் வந்து செங்கல்பட்டுல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபார்ம் லேண்டு 699 ரூபாய்க்கு வேற எங்கேயும் போட்டு இருப்பாங்களா சார்? இங்க ரெசிடென்ஷியல் பிளாட்டே நமக்கு பக்கத்துல பண்றாங்க. ரெசிடென்ஷியல் பிளாட் பண்ற இடத்துல நம்ம ஃபார்ம் லேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பனா நீங்க பாத்துக்கோங்க எவ்வளவு க்ளோஸ். அந்த ரெசிடென்ஷியல் பிளாட் நான் இப்பதான் பண்ணிட்டு வந்தேன், இருந்தாலும் நான் அதை சொல்லக்கூடாது. எவ்வளவு பிரைஸ் போவாங்க சார்? அங்க 2390. ஓகே, பர் ஸ்கொயர் ஃபீட். நீங்க பாத்துருப்பீங்க. சோ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்லயும் செக் பண்ணி பாருங்க அங்க என்ன ரேட் கொடுப்பாங்கன்னு. நம்ம 3:1 நம்ம கம்மியா கொடுத்தாலுமே அது அதிகமா தான் இருக்கு. அதாவது நம்ம பிரைஸோட 3 மடங்கு அதிகமா வச்சு விக்கிறாங்க. வித்தின் 700 மீட்டர்ஸ்ல. மக்களே பாத்துங்க, நீங்க வேணா வர வழியில வேணா இத பாத்துட்டு சைட்டுக்கு வருவீங்க இல்லைங்களா? வரும்போது அதை கிராஸ் பண்ணி தான் வரணும் நம்ம சைட்டுக்கு வரும்போது. கண்டிப்பா அங்க என்கொயரி பண்ணிட்டு கூட வரலாம். அங்க என்ன பிரைஸ் கொடுக்குறாங்க, அது என்ன லொகேஷன், நம்ம என்ன பிரைஸ் கொடுக்குறோம், நம்மளுக்கு என்ன லொகேஷன்ன்றது. செங்கல்பட்டு சரௌண்டிங்ல பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இங்க வரலாம் சார். செங்கல்பட்டு சரௌண்டிங்ல ஃபார்ம் லேண்டே கிடையாது சார். ஓகே, ஃபார்ம் லேண்ட்னா எம்டி லேண்ட்ல செடி வச்சு கொடுக்கறது பேர் ஃபார்ம் லேண்ட் சார். 20 வருஷம் நாங்க வளர்த்து கொடுக்கறதா சார் ஃபார்ம் லேண்ட் கொடுக்கறது. அது வேற, கையில லாபத்தோட கொடுக்குறோம் ஒண்ணு வச்சுக்கலாம். அதனால இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் கிடையாது. இந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் இந்த பிரைஸ்க்கு அப் டு நீங்க 20-25 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. அது போடல யாரும் இல்ல, போட முடியாது. இந்த மாதிரி வளர்ந்த ட்ரீஸ் கிடைக்கிறதே ரொம்ப ரேரான ஒரு ஃபார்ம் லேண்ட். இது ரொம்ப பிரீமியமான ஃபார்ம் லேண்ட் சார். எவ்வளவோ ஃபார்ம் லேண்ட் ஷூட் எடுத்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரீஸோட நீங்க ஷூட் எடுத்திருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க மனசு. நான் வரும்போதே பார்த்தேன், ஏதோ ஒரு வண்டலூர் ஜூல போற மாதிரியே இருந்தது. நல்லா இருக்கும் சார். அந்த மாதிரி ஒரு சைலண்டா ஒரு 2 சைடு மரம் இருக்கும்போது நல்லா இருந்தது. ஒரு ஊட்டி, கொடைக்கானல், நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் எப்படி போறோமோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். குற்றாலம் ஸ்டைல்ல இங்க இருக்கும். குற்றாலமும் பின்னாடியே இருக்குது. நீங்க குளிச்சுட்டு வந்து ரெஸ்ட் கூட எடுக்கலாம். ஓகே பிரதர், நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் இந்த இடத்துல வந்து இடம் வாங்கணும் நான் அப்படின்லாம் யோசிப்பாங்களா? என்ன ரீசனுக்காக இங்க இடம் வாங்கலாம் சார்? இங்க இப்போ இந்த இடத்துல அப்ரிசியேஷன் எப்படி இருக்குன்னா, இப்ப செங்கல்பட்டு வந்து சேட்டலைட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுவே மிகப்பெரிய growth இந்த இடத்துல இருக்கும். கண்டிப்பா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க மதுராந்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா குளோபல் சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க 2000 ஏக்கர்ல. ஓகே, சோ இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட்ல நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கு. அதான் வந்து செங்கல்பட்டு நியர்ல இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஆமா, இந்த 2 டெவலப்மெண்ட்ஸுக்கு வெரி க்ளோஸ்ல இருக்குது. இது நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும். ஓகே, அதான் வந்து இந்த இடத்துல நம்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ன்றீங்க நீங்க. 200% பண்ணலாம். 100% கூட 200% ஷோரா நான் சொல்றேன். 200% பண்ணலாம். ஏன்னா ரெசிடென்ஷியல் பிளாட் என்ன பிரைஸ் போகுதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்களும் வீடியோ எடுத்திருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்ம இந்த பிரைஸ் கொடுக்குறோம்னா ஃபியூச்சர்ல எந்த லெவலுக்கு போகுன்றது ஜஸ்ட் உங்களுக்கே புரியும். பாக்குற கஸ்டமர் உங்களுக்குமே புரியும். ஓகே, சைட்டுக்கு வாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ரொம்ப லிமிட்டட்
லிமிட்டடா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுக்குற பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டும் பண்றீங்க? கொஞ்சம் பண்ணி கொடுக்குறோம். ஒரு கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சில நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம். ஆஃபர்ஸும் இருக்கு. டைரக்டா சைட் வரும்போது நம்ம 1-to-1 பேசும்போது இன்னும் டீடைலா நம்ம பேசலாம். சோ மக்களே, இந்த சைட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் பட்ஜெட்டான விலையில லோ பட்ஜெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட்ல நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து இடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஸ்விம்மிங் பூல், ஃபால்ஸ் இது எல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வீடியோ எல்லாம் பாருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க.